அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது தாலீமுல் குர்ஆனின் முதலாவது பாடத்தை நாங்கள் படித்துக்கொள்வோம். முதலாவதாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரப்பி ஜித்னி இல்மன் வர்சுக்னி ஃபஹ்மா. இந்த துஆவை பிஸ்மில்லா ஒவ்வொரு நாளும் நாங்கள் படிக்கும் போது ஓதிக்கொள்வது மிகவும் நல்லது. காயிதா என்று சொல்கிறது சட்டங்கள். தாலீமுல் குர்ஆன், குர்ஆனை கற்றுக்கொள்வது. இது நொக்தாவுடைய அடையாளங்கள் இருக்குது. டொட்டுன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், தமிழில் புள்ளின்னு சொல்லுவோம். இதை நாங்கள் முக்கியமாக அவதானித்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த டொட்கள், இந்த நொக்தாக்கள் தான் இந்த அரபு எழுத்துடைய மிக முக்கியமான அம்சம். ஏனென்றால் சில இடங்களில் இந்த எழுத்துகள் பூர்த்தியாக வராது. பா என்பது பூர்த்தி எழுத மாட்டாங்க, தா என்பது பூர்த்தி எழுத மாட்டாங்க. இந்த நொக்தாக்கள் மாத்திரம்தான் வரும். இப்போ நாங்கள் இதை படித்து கொண்டால், இந்த நொக்தாக்கள் அடையாளம் கண்டு கொண்டால் எங்களுக்கு அந்த எழுத்தை கண்டுபிடிக்கலாம். அதனால் சொல்லுவாங்க, இது ஒரு நொக்து மேலே, 2 நொக்து மேலே, 1 நொக்து கீழே, 2 நொக்து கீழே. 1 நொக்து மேலே வார எழுத்து நூன், 2 நொக்து மேலே வார எழுத்து தா, இதே போன்று 1 நொக்து கீழே வாரது பா. இந்த நொக்தாக்களை நாங்கள் ஓரளவு நாங்கள் வழங்கி கொண்டால் போதும். முதலாவது எழுத்து அலிஃப். அலிஃப் சிலவங்க மொழிகிறது அலீஃப் என்று அல்லது அலிப் என்று மொழிவாங்க. அது தவறானது. நாங்கள் மொழியவும் சரியான உச்சரிப்பு அலிஃப். அலிஃப் இது அலிஃப் லாம் ஃபா, இந்த உச்சரிப்பு வரணும் அலிஃப். ஏன்னா சில சூறாக்களுடைய ஆரம்பமே அலிஃப்ல தான் ஆரம்பிக்கும். அலிஃப் லாம் மீம். அலிஃப் என்றது சரியாக உச்சரிக்கப்படும். அடுத்தது பா, பே என்று மொழிவாங்க. பிரச்சனை இல்லை, எங்களுக்கு லேசான மாதிரி பா என்பதாக நாங்கள் மொழிஞ்சு கொள்ளலாம். இப்போ அலிஃப் பா. பா என்றது 2 உதடுகளால் வழியாகிறது பா. அப்போ அலிஃப் பா, அலிஃப் பா, பா அலிஃப், அலிஃப் பா, அலிஃப் பா. அலிஃப் இதை மொழிகிறது லேசி, வாயுடைய காலியான இடத்தில், அதாவது எங்கேயும் படாமல் வரும். அலிஃப் பா 2 உதவின் மூலமாக வெளியாகும். அதே போன்று தா. தா நாவின் நுனி முன் பற்கல்ல பின்பகுதியில் படுவதால் வரும் தா. தா. சா. சா. சா நாவின் நுனி முன் பற்கல்ல கீழ் பகுதியில் படுவதனால் வரும் சா. சா. தா பா தா அலிஃப் தா தா. சா தா சா பா சா அலிஃப். இன்ஷா அல்லாஹ்